ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் 4 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஷ்யூ பட் எப்படி செய்கிறதுன்னு. ஓகேங்களா? அது வந்து பெரிய சைஸ் பட், இது ஸ்மால் சைஸ் அண்டு நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இது 2 பார்ட்டாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா அதில் சாஃப்ட் டிஷ்யூ, அதோட பிராண்ட் எல்லாமே ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து 4, அதாவது 2 ஷீட் இருக்கும். உள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று இருக்கும். ஸோ வெளியில் இருக்க ஷீட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த மார்க் தெரியும் இல்லையா சென்டரில், கரெக்டாக அந்த மார்க்கில் நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸ் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் நிறையா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் தான் நான் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ரூபி காயினில் வச்சு கட் பண்ண சேம் மெத்தடில் கட் பண்ண பட்ஸ் தான், சின்னதாக இருக்கும். 2 ரூபி காயினும் அந்த 5 ரூபி காயின் ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருந்தது. ஸோ அதனால் நான் 2 ரூபி காயின் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது வந்து 2 தான் இருக்குது. அதாவது மேலே ஒரு பேப்பர், கீழே ஒரு பேப்பர், அவ்வளோதான். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 2 ரூபி காயினை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டிங் மெத்தட்லாம் ஒரே மாதிரி தாங்க. நம்ம சேனலில் 4 மந்த்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் சேம் வீடியோவில், அதோட நியூ வெர்ஷன் கூட சொல்லலாம் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோவில் நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றுக்காக நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன பிள்ளைகளெலாம் விசிறி மடிப்போம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஃபோல்டு, அப்புறம் பேக் சைடில் ஒரு ஃபோல்டு, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மெயினான விஷயம் நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களோட விரலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்றப்ப தான் அதுக்குள்ளே இருக்க அந்த ஏர்லாம் வந்து போயிட்டு நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து பட்ஸ் வந்து சுருக்கம் வராது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பட்ஸ் வந்து எனக்கு சுருக்கமாக இருக்குது அப்படின்னு. அதில் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். இன்னொரு ரீசன் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த பட்ஸ் சிங்கிள் பட் அந்த பேஸில் வைக்கிறதுல 10 ஷீட் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் ஒரு சிஸ்டர் கேட்ட டவுட்டு தான், எத்தனை ஷீட் இருக்கும் அப்படின்னு. அதனால் அதையும் இந்த இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சேல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்களுக்கு. அதுக்கு நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். அதாவது நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும், பட்ஸ் மேக்கிங்கை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக சேல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கொயராக கட் பண்ணதை ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் சேம் அதே மெத்தட் தான். இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கிறோம். அதில் 4 ஷீட் இருக்கும். அதை வந்து திரும்ப 2ஆக ஃபோல்டு பண்ணால் 8 ஷீட் இருக்கும். இப்போ என்னென்னா அதை வந்து நம்ம திரும்ப கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது வந்து எத்தனை டைம் ஃபோல்ட் பண்ணுறோன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்லோ பண்ணி பார்த்தா கூட தெரியும். இப்போது இதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இதை பாதியை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ இதில் சைட்லலாம் வந்து நம்ம ஃபோல்டு பண்ண சைடில் வந்து கட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி, அது மெயினாக எப்படி இருக்கணும்னா, நம்ம எந்த ஷேப்பில் ரவுண்ட் கட் பண்ணியிருக்கணும் அதை விட பெருசாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா அந்த ரவுண்ட் ஃபஸ்ட்டு பேஸ்க்கு வைக்கிறோம்ல, அது நிறைய கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடகடன்னு நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்பு பிளேஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அது நமக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம ஷார்ப்பாக இருக்க பிளேஸில் தான் வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். நான் எப்படி வச்சுருக்கேன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 சைட்லேயுமே ஃபோல்டு பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுலையும் நல்லா நீட்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா சுருக்கம் வராது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் வச்சு ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணுறப்போ ஆஃபாக இருக்கிற மாதிரி 2 சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா வந்து ரேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்திங்கன்னா கிழிஞ்சிரும், ஏன்னா இது பேப்பர் தானே. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணி இப்போ வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. விட்டுறாமல் 2 சைடும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு சென்டரில் இருக்கிறத அப்படியே நல்லா வந்து ஷார்ப் பண்ணி விட்டுக்கோங்க. ஷார்ப் பண்ணி விட்டு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பட் பார்த்திங்கன்னா ஸ்மால் பட்டு. ஓகேங்களா? நிறையா பேர் வந்து பெரிய சைஸ் பட்டை விட சின்ன சைஸ் பட்டு தான் நிறையா விரும்புகிறாங்க.
ஸோ அதனால் இந்த இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் பட்டு தான் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வச்சு நல்லா டைட்டாக நாட் போடணும். ரொம்ப நீங்கள் இழுத்தீங்கன்னா பேப்பர் கட் ஆயிரும். அதையும் கவனமாக வச்சுக்கணும். ஒரு 2-3 டைம் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றுறப்போ அந்த இடம் வந்து நல்லா டைட்டன் ஆகிக்கும். அப்போது நம்ம நாட் இது வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டுற நாட், ஓகேங்களா? நம்ம 2 விரலில் வச்சு நம்ம நாட் போடணும். இல்லை எனக்கு அது வரலைங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஒரு கொஞ்சமாக த்ரெட் விட்டுருப்போம், இன்னொரு சைடு நிறையா இருக்கு இல்லையா, ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு அந்த பட் மேக்கிங்க்கு நம்ம பேப்பர்ஸ் கட் பண்ணுறது, செகண்ட் வந்து ரேப் பண்ணுறது, அந்த பட்டாக வந்து நம்ம மேக் பண்ணுறது, அப்புறம் த்ரெட்டு கட் பண்ணுறது. இப்போ நல்லா காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அந்த இதை வந்து சென்டராக கரெக்டாக நம்ம இந்த ஸ்டிக் இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 சைடுமே இந்த மாதிரி நான் ஃபிங்கரில் காமிக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம அம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் திரும்ப அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் எடுத்து விட்டுக்கோங்க. ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்க சின்ன சைஸில் இருக்கிறதையும் அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி 2 சைடு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபோல்டு பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா அந்த ஒரு மாதிரி சுருக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பெரிய சைஸில் இருக்க இந்த இது எல்லாமே வந்து ஆஃபாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் த்ரெட்டு, ஓகேங்களா? இப்போ நல்லா நான் கை பிடிச்சிருக்க இடத்துல நல்லா ஒரு 2-3 சுற்று நல்லா சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற நாட்டு வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். எல்லாருக்குமே இந்த நாட் தெரியுமானா கிடையாது. இப்போது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டு மாதிரி 2 த்ரெட்டையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம 2 சுற்று சுற்றிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும்னா பாதி த்ரெட்டு கீழே இருக்க மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே த்ரெட்டை விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 டைம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 5 பட்டு தானே ரவுண்டு மேக் பண்ணியிருந்தோம். பேஸு நிறையா மேக் பண்ணியிருந்தோம்னா எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூபி காயினில் பண்ண பட்டு, ஓகேங்களா? அடுத்து இந்த பட் மேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஷார்ப்பாக இருக்காது, நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பனாக இருக்காது மல்லிகைப்பூ. நம்ம ரியல் லுக் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அந்த ஷார்ப்பன் எட்ஜை பிடிச்சிட்டு கீழே நம்ம த்ரெட்டு வச்சுருந்த இடத்த பிடிச்சி லைட்டாக கீழே வந்து நீங்கள் தள்ளுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். அதை அப்படியே லைட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கையில் வச்சு ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப நல்லா பாருங்கள், அந்த ஷார்ப்பன் இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன், பிடிச்சிக்கிறேன். கீழே த்ரெட் நம்ம நாட் போட்ட இடத்தையும் நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம திரும்ப என்னென்னா ஒரு ஷேப் பண்ணுறதுக்காக நான் வந்து உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஷேப் கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணுங்க, அப்போ தான் ரியலாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெம் வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பேப்பர்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 சைடில் இருக்கிற பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணலைன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம த்ரெட்டு சுற்றணும் இல்லையா, அந்த இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீட்டாக கொடுக்குறதுக்கு ஒவ்வொன்றா நம்ம நியூ வெர்ஷன் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபி காயின் வச்சு நம்ம மேக் பண்ண இந்த பட்டு. ஸோ உங்களுக்கு கஸ்டமர் எந்த சைஸ் பட் கேட்குறாங்களோ அந்த பட்டு வந்து நீங்கள் மேக் பண்ணி சேல் பண்ணலாங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு நிறையா சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, நான் சேல் பண்ணுறேன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் வந்து கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, கட் பண்ண பேப்பரை நல்லா வந்து அந்த நம்ம டூத் பிக் வச்சுருக்கோம் இல்லையா, அதோடய நல்லா வந்து ஒட்டி இருக்க மாதிரி இப்படி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜிக்கல் டேப் வச்சு ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. சர்ஜிக்கல் டேப் வச்சு சுற்றுறப்போ நல்லா டைட்டாக சுற்றணுங்க, லூஸாக சுற்றக்கூடாது. அதே மாதிரி நிறையா சிஸ்டர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த கோட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கேப்பில் கீழே இருக்க ஹோல் வழியாக தண்ணி போகுதுன்னு, அது எப்படி போகாமல் இருக்கும், அதே மாதிரி அதுக்கு என்ன ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலான்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்ட் 1, அடுத்த வீடியோவில் பார்ட் 2. ஸோ 2 ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போது இது ஒரு டைப் ஸ்டெம் மேக் பண்ணுறது, ஓகேங்களா? அடுத்து இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, நம்ம கலர் பண்ண தேவையில்ல, ஃப்ளாரல் டேப்பு. இதை விட லைட் கலர் வேணும்னாலும் நான் வந்து உங்களுக்கு இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மீஷோவில் தான் நான் வாங்கினேன். ஸோ இதை நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து
ஸ்டிக்கெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிக்ரிலோட ப்ரீமியம் க்ளூ எடுத்திருக்கேன். நீ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் க்ளூவே வந்து ஃபெவிக்ரில் க்ளூவே நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப அதிகமாகலாம் போட வேண்டாம். லைட்டாக வந்து நீங்கள் அந்த சைட்லாம் வந்து அப்ளை ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஷீட் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி டேப் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேப்பரை வந்து எப்படி ரேப் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக வந்து அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து இருக்க மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா டைட்டன் பண்ணி சுற்றுனீங்கனாவே டைட் ஆயிரும். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணுறப்போ நமக்கு டைமும் சேவ் ஆகுங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்க ஸ்டெம் மேக்கிங்கில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்டெம் மேக்கிங் தான். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ரு ப்ரூஃப் ஃபுல் டெக்னிக்கும் நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக வருதோ நீங்கள் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நான் சேம் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது நெயில் பாலிஷ். ஓகேங்களா? அந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதை வந்து நம்ம டாப் கோட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து 2 மெத்தடில் ஸ்டெம் வந்து நம்ம ரேப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்ஜிக்கல் டேப் வச்சு 2 இது தனியாக நான் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் ஃப்ளாரல் டேப்பை யூஸ் பண்ண ஸ்டெம்முக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோங்க. ஜஸ்ட்டு வந்து முடிஞ்சது, ஸ்டெம் மேக்கிங் முடிஞ்சது. மீதி 2மே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்ஜிக்கல் டேப் வந்து காமனாக சுற்றி வச்சுருக்கேன். இதில் 2 மெத்தடுங்க. ஒன்று வந்து நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜெல் டைப்பில் இருக்க நெயில் பாலிஷ் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது க்ரீன் கலர். எனக்கு வந்து நான் வந்து இதை ஜுடியோவில் வாங்கினேன். ஓகேங்களா? நீங்கள் நியர்பை ஷாப்பில் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த க்ரீன் வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜெல்ன்னு தான் போட்டிருந்தது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டெம்முக்கு வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டெம் மேக்கிங்கில் 3 மெத்தடில் ஒரு மெத்தட் வந்து ஃப்ளோரல் டேப் ரேப் பண்ணுறது, இன்னொரு மெத்தட் வந்து ஸ்டெம்முக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து நம்ம போடுறது. ஓகேங்களா? அடுத்த மெத்தட் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் ஸ்டெம் மேக்கிங் மட்டும்தாங்க கவர் ஆகும். அதுலேயுமே நம்ம டெக்னிக்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் நம்ம ஸ்டெம் மேக்கிங்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 3rd மெத்தட் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணுற மெத்தட் தான். அந்த பெயிண்டிங்க்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றதை நான் சொல்லியிருக்கேன். அது வாட்டர் ப்ரூஃப் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அக்ரிலிக் கலரில் பார்த்தீங்கன்னா க்ரீன், அந்த க்ரீனில் வந்து N21 இருக்க இந்த ஷேட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ 11 அப்படிங்கிற இருக்க இந்த பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபெவிகால் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தான் நான் க்ரீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வச்சு பார்த்தாவே தெரியும் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஆனால் எல்லோ வந்து இதை விட டபுள் மடங்கு எடுக்கணும். ஓகேங்களா? எல்லோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டைம் எடுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைட் க்ரீன் மாதிரி வரணும். இப்போ இந்த இது எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன ஆட் பண்ணணும்? கண்டிப்பாக ஃபெவிகால் ஆட் பண்ணணும். ஃபெவிகால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நிறையா பேர் கேட்டிங்க இல்லையா மெயின் விஷயம், எப்படி இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு. ஃபெவிகால் ஆட் பண்ணுறோம், நமக்கு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பட்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா என்ன, வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன? வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டாலும் ஊறாமல் இருக்கணும். அப்படி வந்து பேப்பர் இருக்காது. ஓகேங்களா? வாட்டர் அதாவது நம்ம தண்ணியில் போட்டு நம்ம அதை வந்து பேப்பராக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். இதை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அதாவது நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப பாருங்கள், பட் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயினாக வந்து இது பட்டில் வந்து அந்த க்ரீன் கலர் பற்றக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுவும் மல்லிகைப்பூ தாங்க. இது எப்படி மேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் ஷீட்டில் வச்சு நம்ம மேக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் சேம் லுக்கில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.